அசுரர்களை அழிப்பவளே, பக்தர்களை காப்பவளே, ஜெய் மகாகாளி. சுவாமி, விதிவசத்தால ரொம்ப சின்ன வயசுல இறந்து போன ஒரு சடலத்தை நீங்க சாந்தி பண்ணணும். வாழ்ந்த காலத்துல இவ உங்க வழியில மகாகாளியை பூஜித்து நல்லொழுக்கத்தோட வாழ்ந்தவன். சுவாமிஜி, பெண் வாடையே படாம இறந்து போன இந்த சடலத்தை சாந்தப்படுத்துறதுக்காக பெற்றவங்களோட சம்மதத்தோட நிர்வாண பூஜைக்கு ஒரு பெண் இங்க வந்திருக்கா. அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்க. பயப்படாதம்மா. எந்த ஒரு பேய் பிசாசோ இல்ல துராத்மாவோ உன்னை நெருங்க முடியாது. நான் உன் கூட இருக்கேன். என் கூட காளி இருக்கா. நாம 2 பேரும் சேர்ந்து காளியை ஆராதிப்போம். நான் சொல்ற மாதிரி சொல்லு. ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி. இந்த சடலத்துக்கு பூஜை பண்ண நீ சம்மதிச்சது சாதாரண காரியம் இல்ல, உண்மையிலேயே ஒரு புண்ணிய காரியம். உயிர் இல்லாத உடல் வெறும் பிணம். இந்த பூஜை மூலமா உனக்குள்ள வரப்போற சக்தி உன் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி வைக்கும். இதை நடத்தி வைக்கத்தான் மாகாளி என்ன மாதிரி ஒரு மாமனிதனை தேர்ந்தெடுத்திருக்கா. பெண் வாடையே படாம இறந்து போன இந்த சடலத்து மேல நான் அமர்ந்திருக்க. இன்னொரு புறம் என் மடி மீது நிர்வாணமாக நீ அமர்ந்து கொண்டு எனக்குள் காமத்தீயை நீ தூண்டிக் கொண்டிருப்பாய். அப்பொழுது எனக்குள் தோன்றும் சக்தியால் உன்னை புனிதப்படுத்துவேன். சிரிக்கி முண்டைங்களா இப்படி அடி சண்டை போடுவீங்க. நல்ல மூஞ்சில குத்துடினா குத்து. அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். இவளுக்கு என்ன சண்டை போடுறது அவங்க எங்க புடிச்சிட்டு இருக்காங்க. நல்ல குத்துடி குத்து. அப்படிதான் அப்படிதான் குத்து குத்து. போதும் நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்னங்கடி நீங்க குடும்ப பொம்பளைங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நாமெல்லாம் எப்படி சண்டை போடணும்னா நாயே பேயே தேவடியா முண்டச்சிருக்கே இப்படி எல்லாம் சொல்லி சண்டை போடணுடி. என்ன புரிஞ்சு ஆரம்பிங்க ஆரம்பிங்க ஆரம்பிங்க. வா 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 வந்து கையம் கொடு சீக்கிரம். நீங்க ஆரம்பிங்கடே சொல்லுங்கடே. தேவடியா இவளுங்க என் பேச்சு கேட்க மாட்டாங்க. நீ கூட குளிக்கின் கிடக்குறியா? தேவடியா வாடிங்க வாடி. போல்னாக்கா இல்ல போல்னா கேல்னா நான் எந்த தப்பும் பண்ணல. இந்த நாய் தான் தேவலாம கிட்ட பிரச்சனை வாய்முடியோல. ஏய் சரிக்கு என்னடி என்ன குளிக்கின் கிடக்குற? வரவன் மாமா வருவானுங்களா அவனுகிட்ட குளுக்கறத விட்டுட்டு இங்க குளிக்கின் கிடக்குற? போய் அவனுங்க தரவத்துக்கு ரெடியா அப்படியே போடி. அத்தை விட்டுட்டு இன்னத்துக்கு சண்டை போட்டு கிடக்குற?
அக்கா பச்சை கேட்க மாட்டியா நீ? ஏதா நாங்க 2 பேரும் ஒரே கஸ்டமர் கிட்ட போணுமா? நியாயம் தானே. வேலை முடிஞ்சது என்ன பண்ணணும்? அவன் 100 ரூபாய் கொடுத்தா ஆளுக்கு 50 ரூபாய் தானே. ஆனா இந்த நாதாரி என்ன தெரியுமா பண்ணா? நீ எனக்கு 25 ரூபாய் கொடுக்குறா. ஏய் 5 காசா இருந்தாலும் உழைச்சாதாண்டி உடம்புல ஓட்டும். எல்லா வேலையும் பண்ணது நானு, நீ என்னடி பண்ண? பிரிச்சு வச்சு தூங்க தெரிஞ்சதுல. ஏய் தரகாத மூடுறே. ஒழுங்கா வேலை பார்க்க தெரியல, காசுக்கு மட்டும் இல்ல நாய் மாதிரி அழியுது. 2 பேருக்கு அடிபட்டுச்சு நினைக்கிறேன், அதான் இப்படி அடிச்சுக்கிறீங்க. ஏக்கா என் காசு எனக்கு மூடுறே. நான் பேசிட்டு இருக்கேன்ல. ஏய் துட்டாரு கொண்டு போய் உள்ள நுழைச்சு வச்சுக்குவேன். கொண்டா நீ ஒன்னு கவலைப்படாத, நான் பிரிச்சு கொடுக்குறேன். போ போங்கடே. போங்க. இந்தா கண்ணு, அவங்க வச்சா என்ன துட்டு எல்லாம் உனக்குதான், நீ வச்சுக்க. ஏடா துட்டு கொடுத்த பேமானி எவன்டா? அதான் எல்கே பாலு பூக்கடைக்கு பக்கத்துல நின்னுட்டு இருக்கானே லல்லன். அவனா? பொண்டாட்டிக்கு 1 முழம் பூ வாங்கி கொடுக்கவே கஷ்டப்படுவான், இங்க துட்டு கொடுத்துட்டு அவன் மேட்ரு முடிச்சுட்டு போறானா? அதுவும் 2 பேர் கையிலயா? ஜமாய்யா. ஏய் நல்லனே. ஏய் குஜிலிங்க கூப்பிடுறாளே, கும்பிடுறதுக்கு போடா. ஏய் லல்லா தச்சி மூடு, கூப்பிடுன்னு சொல்ல கோவின் கிடக்குற. போடி வேலைய பாத்தீங்க. என்ன சந்தியா நல்லா இருக்கியா? அத்த இப்படி கொத்திட்டு இருந்தோம், தொண்டை புண்ணாகி அதோட தேன் தட வேண்டியது வரும். நீ போடி. லல்லன் தேனை பத்தி நீ பேசக்கூடாது. அக்கா சொல்ற பேச்ச நீ ஒழுங்கா கேட்கணும், இல்லன்னு வச்சுக்க. அக்கா வரட்டுமா? நீ போ கண்ணு. டேய் இங்க பாரு, இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் மனசுல இன்னாதான் நினைச்சுன்னு கிடக்குற, புரியலையே. வெறும் 100 ரூபாயை மட்டும் கொடுத்துட்டு 2 பேர் கையில பட்டுன்னு போயிருக்கிறியா? அப்ப நான் என்ன இங்க புடுங்கிறதுக்கா இருக்கிறேன் நினைக்கிறேன்? இதோ பாரா, வந்தது 2 ஆளா இருக்கலாம், ஆனா வேலை செஞ்சது 1 ஆளா தானே. 2மே நசுங்குன ஃபிகருங்க, ஒண்ணு வேலைக்காகல. டேய் உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ இந்த விஷத்தையும் சாராயத்தையும் ஒன்னா கப்புன்னு குஷ்டன்னா குபில்னு ஏறிக்கும். அப்படி கிடையாதுடா, எல்லாத்தையும் பொறுமையா தான் குடிக்கணும். வந்தவனே கட 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 முடிச்சினா அப்புறம் என்னடா இருக்குது அதுல? பொம்பளைங்க கிட்ட பொறுமையா ஹேண்டில் பண்ணணும்டா, அப்பதான் டேஸ்ட். ஆனா மகனே நீ இருக்கிற பாரு, ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு இங்க 2 பேர்கிட்ட படம் பார்த்திருக்கிறியே, விட்டா நீ என்னையும் சேர்த்துல படம் பார்க்க கூப்பிட்டுருப்ப. ஏய் இங்க என்ன அவுத்து போட்டு ஆடி நடக்கறாங்க, பேச்சு நடக்கறல. போடி வந்துட்டு ஆடினு. அக்கா கோச்சுக்காதக்கா, எதுக்கு இப்படி சூடாகிற? எனக்கு காசுலாம் முக்கியமே இல்லக்கா, காதல் தான்க்கா முக்கியம். காதல் தான் எனக்கு தியானம். காதலுக்காக எதை வேணாலும் இழப்பக்கா. துட்டா கொடுத்துட்டு எவ்வளவு வேணாலும் நீ தடவிட்டு போட. தரங்க. காசை சம்பாதிக்கிறது கஷ்டமா இருக்கு, கரைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு. கொண்டா என்னன்னு கிடக்குற? அக்கா உன்னை பார்த்தா ஒரு சாயல குஷ்பு மாதிரியே இருக்குக்கா. என்ன தடவணுமா? உனக்கு வயசு போறாது, ஓடாங்க எவ்வளவு காத்துன்னு இருப்ப. அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்ல, காசு வாங்கல. சக்கரை கட்டி ராசாத்தி. இந்த ரன்பூர் கிராமத்தில் வருடா வருடம் திருவிழா நடத்துவதாக மகாகாளி அம்மனுக்காக நடக்கும் அந்த கோலாகலமான திருவிழாவில் சில விசித்திரங்களும் சில வித்தியாசங்களும், ஏன் இன்னும் பல ரகசியங்களும் நடக்கும். சாமியார்களும் ஜோசியர்களும் மக்களின் எதிர்காலத்தை கணிப்பார்கள், அவர்களின் கனவுகளை வியாபாரம் செய்து விற்பார்கள். இந்த கிராமத்து மக்கள் மாயாஜாலத்தை கண்டு மயங்குகிறார்கள், எதிர்காலத்தை கேட்டு பூரிக்கிறார்கள், பேசிகளின் உல்லாசத்தில் சுகிக்கிறார்கள். தங்கள் பலகீனத்தை அடியோடு மறந்து வயசில் இருக்கிறார்கள். நீ கலந்து நெல் நெல் மோகத்தினில் அடக்கையோடு சொல்கட்ட கொடுப்பாளே.
யாருப்பா அந்த நேரத்துல? யாரு? சார் வணக்கங்க. வணக்கம். நான் உள்ள வரலாங்களா? அதெல்லாம் யாரும் உள்ள வரக்கூடாது. இத பாருங்க, நான் என்னப்பா அதை பாரு இதை பாரு இங்க பாரு. இன்னைக்கு நான் எந்த வேலையும் செய்ய போறது இல்ல. நீ என்ன ஊருக்கு புதுசா? ஆமாங்க, நான் இங்க அதான் அந்த ஊரோட சட்டத்திட்டங்களும் உனக்கு தெரியல. இது போஸ்ட் ஆபீஸ் தெரியும்ல? தெரியுங்க. தெரியுமா? அப்புறம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கவர்மெண்ட் ஹாலிடேன்னு உனக்கு தெரியாதா? இன்னைக்கு லீவுப்பா. தெரியுங்க. தெரிஞ்சு ஏன் வந்தேன்னா, இதான் போஸ்ட் ஆபீஸ்னு சொன்னாங்க. வேலையில ஜாயின் பண்ண என்னத்த தெரிஞ்சுக்கிட்டியா? ஒருத்தருதலே வேலையா இருக்காரு. ஏய் நில்லுப்பா. நீ இந்த புதுசா வேலைக்கு வந்திருக்கிற போஸ்ட்மேன் தான் நீ? சொல்லுப்பா. ஆமாங்க, லேட் ஆனாலும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன? என் பேரு அட. வணக்கம். ஆசீர்வாதம். என்னப்பா நீ வந்தவன சொல்லக்கூடாதா? நான் வேலைக்கு வந்திருக்க புது போஸ்ட்மேன். நான் தான் புத்தியிலாம ஏதோ பேசிட்டேன். நீ இந்த கதவை தட்டுன்னு நான் எத்தனை நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? இன்னைக்கு தான் நீ வந்து கதவை தட்டி இருக்க. நான் தெரியாம உன்னை அனுப்பி விட பாத்துருக்கேன். என்னப்பா? உள்ள போலாங்களா? அதுக்குன்னு வாப்பா. அண்ணே, இனிமே நான் தான் இங்க உங்களுக்கு உதவியா இருக்க போறேன். நீ சாப்பா குத்தும் போதே நினைச்சேன். அப்படிதான் ஊர்ல எல்லாம். சந்திரன், அட என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் எடுத்து கொடு. அவரு குத்திக்கிட்டு இருக்கு. இந்தாங்க. இந்தா. இன்னைக்கு தான் முத வேலைக்கு போற. என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ண்ணே. இங்க பாரு, இதுல இருக்கிற பேரு, சரிங்கண்ணே. அட்ரஸ் எல்லாத்தையும் கவனிச்சு கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணும். சரிங்க, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இந்த லெட்டர் நீ சில நேரங்கள படிச்சு காட்ட வேண்டியது வரும். ஏன்னா இந்த ஊர்ல படிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்கப்பா. இந்த தொழிலை நீ விரும்பி செய்யணும்பா. பின்னிரண்ணே. அப்புறம் ஒரு லெட்டர் படிச்சு காட்டினா உனக்கு ₹1 தருவாங்க. வாங்கிக்க. அது உனக்கு யூஸா இருக்கும். என்ன?
உங்க பாதம் எங்க வீட்டுல படுறதுக்கு நாங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் சுவாமிஜி. சில பசிகள் எவ்வளவு சாப்பிட்டாலும் அடங்காது. உங்களை மாதிரி சாமியாருங்க பேச்சிலேயே எல்லாத்தையும் முடிச்சிட மாட்டீங்க. நீங்க இங்க வருவீங்கன்னு தெரியும். உங்களுக்காகவே சந்தியா தயாரா இருக்கிறா. கொஞ்ச நாள் ஆளையே காணுமே சுவாமிஜி. திரௌபதி திரௌபதி தப்பு பண்ணிட்ட திரௌபதி. ஒரு பத்தினியோட பேரை எனக்கு வச்சு கூப்பிடுறீங்க சுவாமிஜி, அது பாவம் இல்லையா? பாவ புண்ணியத்தை நிர்ணயிக்கிற அதிகாரம் ஒன்ன மாதிரி பெண்களுக்கு இல்ல. அது பிராமணர்களுக்கு மட்டுமே சொந்தமானது. தேவடியா இத பத்தி பேசக்கூடாது. சாமியா கும்பிடுறவங்களை எப்படி தப்பா பேசலாம்? தெரியாம பேசுறேன், என்ன மன்னிச்சிடுங்க. தெரியாம பேசிட்டேன். திரௌபதிக்கு உனக்கு என்னடி வித்தியாசம்? அவ 5 பேருக்கு மட்டும்தான் பொண்டாட்டி, நீ இந்த ஊருக்கே பொண்டாட்டி. இது விளக்கம் சொல்ற நேரம் இல்ல. என் காமத்தை தணிக்க வேண்டிய நேரம். அதனால நான் சொல்றத மட்டும் செய். மகாபாரத துச்சாதனா ஒரு பொடி பய. அவனுக்கு சேலையாவுக்கு தெரியாது. சேலையை எப்படி உருவணும்னு நான் காட்டுறேன். ஆணுக்குள்ள இருக்கிற காமத்தை புரிய ஒரு பொண்ணு தான் பெரிய ஜுவாலையாக்குறா. அந்த தீயில ஆண்கள் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறாங்க. அப்படி சாம்பலாக நான் சாதாரண ஆம்பளை இல்லை, நான் ஒரு மகா புருஷன். நானே நெருப்போட அடையாளம் தான். இந்த தத்துவம் என்னைக்குமே அழியாது.
சத்யா சத்யா உன் மனசுக்கு பிடிச்ச சரி, அப்புறம் அதெல்லாம் அடுக்கி வச்சிருந்தேன். நீங்க சொன்னா நான் செய்ய மாட்டேனா? வணக்கண்ணே. காய்கறி. இன்னையில இருந்து நீ புதுசா ஒரு ஏரியாவுக்கு லெட்டர் கொடுக்க வேண்டியது வரும். எங்களோட கும்மி அடிக்கிற இடம்ல லால்பத்தி. உலகத்தோட முதல் தொழில், பிரதான தொழில், வேசி தொழில். அவங்கெல்லாம் தன்னை வருத்திக்கிட்டு அடுத்தவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறவங்க. அவங்கெல்லாம் ஒரு பாவப்பட்ட ஜீவன்கள். உனக்கு தெரியாது, நீ இப்பதானே இங்க வந்திருக்க, போக போக தெரிஞ்சுக்குவ. சரி, இது எப்போ நீ போற கிராமத்துக்கு கொடுத்துரு. சரிங்க. இது லால்பாவுக்கு. சரிங்க. அப்புறம் அவங்க சாதாரண பொண்ணுங்க மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. அவங்க கூத்ததான் நீ திருவிழால பாத்துருப்பல்ல? ஆமாங்க. அங்க போய் அனாவசியம் எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத. லெட்டரை கொடுத்தமா வந்தமான்னு இருக்கணும். என்ன, சரியா? சரிங்க. அவங்களோட லெட்டரை படிக்க முடியாத சூழ்நிலை வந்தா நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்க. என்ன? ஆமா, எனக்கு ஒரு விஷயம் புரியல. எதுக்கு நம்ம போஸ்ட் மாஸ்டர் அந்த லால்பத்தியை பத்தி பேசும்போது மட்டும் அவ்வளவு பில்டப் கொடுக்குறாரு? அவருக்கு அதுக்கு எந்த லிங்க் இருக்குமோ? என்ன ராசா இப்படி கேட்டுட்ட? பூவை விரும்பாத வண்டும் பாலை குடிக்காத பூனையும் உலகத்துல இருக்கா என்ன? என்ன நான் சொல்றது? சரிதான். அவரும் ஆம்பளை தானே. வாய் மூடு. உன்னை போய் கேட்டேன் பாரு. ஐயே வெக்கத்தை பாரு, நீ அதிர்ஷ்டக்கார பையன் தான். உனக்கு மச்சம் அந்த இடத்துல இருக்கு. நீ போற இடம் சொர்க்கம் கண்ணா. அடக்கி வாசிக்கிறியா? அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நான் சொன்னது உனக்கு புரியும். ஹேய், எதுக்கு அவசரப்படுற? நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு போ. அந்த சமையல் இருக்காளே, செம்ம கட்ட. அவ இடுப்ப உடைச்சு நடந்தான்னா கரும்புல இருந்து சாறு புழியாமையே வரணும் பாத்துக்கியே. இப்ப அவளோட அளவை சொல்றேன் கேட்டுக்க. அது வேறயா? இங்க 36, கீழே 26, பின்னாடி 40ன்னா பாத்துக்கியே. அப்புறம் இன்னொருத்தி குஜிலி பார்த்ததும் கட்டி பிடிச்சு அப்படியே முத்தம் கொடுத்துட்டு தான் பேசுவான். ஓபன் டைப். மேல வேணாலும் கீழே வேணாலும் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணுவான்னா பாத்துக்கையேன். உனக்கு எதுவுமே தெரியலனாலும் அவளே உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பா. இன்னொருத்தைய மறந்துட்டனே, அவ பேரு ரூபாலி. அவ ரொம்ப தான் அலட்டிப்பா. அவ நெஞ்ச குடிக்க நடக்கிறத பார்த்தா அடடா நமிதாவே தோத்துருவா. அவ ஹைட்ல ஸ்னேகா, சைஸ்ல நயன்தாரா, இடுப்பாட்டதுல ஸ்ரேயா, வேலை செய்யறதுல சக்கிலா. அவ இங்க வச்சு மசாஜ் பண்ணா மஜாவா இருக்கும். தெரியாம கேட்டாலும் இப்பதான் ஒரு முக்கியமான தேவதைய பத்தி சொல்ல போறேன். அவ ஒரு பேர் அழகி. அவ பேரு சந்தியா தேவி. அவ ஆட்டத்துல நாகார்ஜுனே நசுங்கி போனாரு. அது மட்டும் இல்ல, முதல்வன்ல அவ ஷக்கலக்கா பேபி லுக்கு விடத்தோ நலையா அப்படின்னு தூங்கிக்கிட்டு இருக்க பசங்களெல்லாம் தட்டி தட்டி எழுப்பி துடிக்க வச்சவ அவ. ஆஹா, ராத்திரி நேரத்து பூஜை ரகசிய தரிசன ஏற்கனவே எனக்கு தண்ணி தெளிச்சு தான் காமிச்சாங்க. நீங்க வேற தண்ணி தெளிக்கிறீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். சுகவேதனை ராத்திரி நேரத்து நான் தான் சமேலி. என் கூட நீ இருந்தா ஜாலி. வாட மச்சான், பூந்து விளையாடலாம். வீடு தள்ளி பார்த்த பக்கம் அவ கிடைக்கிற விடுங்க. அவ பேசி பேசி கழுத்து அறுப்பா. என்கிட்ட வாங்க, உங்களுக்கு தெரியாததெல்லாம் நான் சொல்லி தரேன். பாடத்தை ஆரம்பிக்கலாமா? யோ, அனுபவிக்க வேண்டிய வயசுல எல்லாத்தையும் அனுபவிக்கணும். இல்லன்னா ஆனா பொருந்து வீணா போயிடுவேன். அட வாயா. என்ன வேற ஸ்கூல்ல படிச்சிட்டியா? வாயா. ரொம்ப பண்ணிக்கிறடா. வான்னு சொல்றல. பாடலாம். இங்க பாரு. நான் செஞ்சு பையன் காலி. என்ன பண்றீங்க? வாங்கிட்டு ஆள விடுறீங்களா? தம்பி, ஒரு வரைக்குள்ள 3 கட்டி போனாதையா வம்பு. ஆனா உனக்குதான் பிரச்சனையே இல்லையே. இங்க 3 வரை உனக்காக காலியா இருக்குது. நீ பாட்டுக்கு பூந்து விளையாடு. இன்னத்துக்கு கூச்ச பண்ணி கிடக்குற. ஏய், ஆரம்பிங்கடி.
எல்லாம் தடவுங்க அவன. ஆனா ஒண்ணு மட்டும் கண்ணு, பைசாவை கரெக்டா குடுத்துடணும். நீ பாடு தடவிட்டு போட கூடாது. டேய் அவன்கிட்ட பைசாவை கரெக்ட் பண்ணிடா, அப்புறமா மச்சான் ஆரம்பிக்கிட்டா. என்ன உன் கதை? இந்த பாடுபடுத்துறாங்க. ஓ நீ போஸ்ட்மேனா? அது தெரியாம இவனுங்க 3 பேரும் உன்னை தடவ ஆரம்பிச்சிட்டாளுங்க. நீ லெட்டரை குடுத்துட்டு போ. அகண்டு போன விரலையும் சூம்பி போன விரலையும் வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. உன் பேர் என்ன? என் பேர் சந்திரங்க. புது போஸ்ட்மேனுங்க. இப்பதான் வேலைக்கு சேர்ந்தேன். புது செருப்பும் புது நாயும் கடிக்கும்னு சொல்வாங்களே, நீ எப்படி? என்ன சொல்றீங்க புரியல. நாயை பத்தி அப்புறமா பேசலாம். என் காலை பார்த்து சொல்லு, கடிப்பியா மாட்டியா? இங்க பாருங்க, அத பத்திலாம் எனக்கு தெரியாதுங்க. நான் லெட்டர் கொடுக்க வந்தேன், வாங்கிட்டு அனுப்புங்க. இங்க பாருப்பா, இவனுங்களா ஒரு மாதிரி. உனக்கு இவனுங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாது. நீ பாக்கிறதுக்கு தாள் தலன்னு இருக்கிற. போதும், அவ்வளவுதான். உன்னை உறிஞ்சு எடுத்துருவாளுங்க. மிஞ்சாது தெரியுமா? ஏய் தள்ளி போங்கடே. நீ உட்காருப்பா, நீ உட்காரு. ஏதாவது சாப்பிடுறியாப்பா? இல்ல அதெல்லாம் வேண்டாங்க. சரி சரி. அம்மா பேர் என்ன? சந்திரனுங்க. சந்திரனா? சரி சரி உட்காருப்பா. இல்லங்க நான் அப்படியே நிக்கிறேன், பரவாயில்ல. நாங்க அழுக்கானவங்களா இருந்தாலும் இருக்கிற இடத்த சுத்தமா தான் வச்சிருப்போம். சரிங்க. அதனால நீ எதுக்கும் யோசிக்க வேணாம், வா வந்து உட்காரு. சரிங்க, சொன்னா உட்கார போறேன். அதுக்கே இந்த ஓடு. உட்காரு உட்காரு. தபால்கார மாப்பிள்ள, முதல்ல பிஜிலிக்கு வந்த லெட்டர் படி பாரு. அதுக்காக அவ எப்படி தவிச்சிட்டு இருக்கான்னு. நான் படிக்கிறேன். இல்லங்க டைம் இல்லல்ல, நான் நிறைய பேருக்கு லெட்டர் கொடுக்கணும். அதனால அப்புறம் வந்து படிச்சு காட்டுறேன். ஏய் உட்காரு. எங்க தொழிலே அம்மனமா இருக்கிறதுதான். எங்க முன்னாடி எவனாவது பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வந்தானா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகுங்க? பேண்ட் ஷர்ட்டோட ஜெட்டியையும் அவுத்துட்டு விட்டுடுவோம். அப்படியே அவ ரோட்ல நடந்து போறான்னா அவன் நிலைமை என்ன ஆகும்? அதனால உனக்கு அந்த நிலைமை வேணாம், படிச்சிரு. கொஞ்சம் கை. என் அன்பு பிரியமான குஜிலி, நீ அங்கு நலமா, நானும் இங்கு நலமே. கடிப்பட்டவனுக்கு தான் வலியோட வேதனை முழுசா தெரியும். ஒரு காலத்துல நீயும் நானும் யார் என்ன சொன்னாலும் கேட்காம ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். பழைய ஞாபகங்களை அசை போட்டு பார்த்தா மனசு ரொம்ப வலிக்குது. உனக்காக ஒரு கவிதை. சுகம் எங்கே இருக்கிறது? சொரியும் இடத்தில். உண்மைதான் அன்பே, உன் நினைவுகள் என் நெஞ்சை அரிக்கும் போது அதை உணர்ந்தேன். பாம்பு கடிச்சா விஷம் எப்படி உடம்பு முழுக்க பரவுமோ, அந்த மாதிரி உன் நினைவுகள் என் இதயம் முழுக்க பரவுறத உணர் உணர் உணர். என்னையா ஆம்பளை நீ? கடிதாசிய நல்லா படிய. என்னமோ நீயே எழுதின மாதிரி இப்படி வெட்கப்பட்டுட்டு இருக்க. எனக்கு என்னங்க வெக்கம்? அதெல்லாம் விட்டுட்டு தானே நான் இங்க வந்திருக்கேன். இங்க எங்க விட்டேன்? இங்க இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு உன்னை எப்ப வந்து பாப்போன்னு இருக்கு. அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா உடனே வந்துருவேன். இப்படிக்கு உன்னை நினைச்சு உருகும் கண்ணன். அடியே பிஜிலி, நீ பெரிய குஜிலி தாண்டி. பாம்பு கடிச்சா மாதிரி விஷம் உடம்பெல்லாம் ஏறுதுன்னு சொல்றான். அப்படி என்னடி பண்ண அவன நீ? அட பாம்பு கடிச்சா மருந்து கடையில கிடைக்கும். ஆனா இவ கடிச்சா மருந்துக்கு திரும்ப இவ கிட்ட தானே வரணும். லெட்டர் மட்டும் போட தெரியுது அவனுக்கு. படுத்துட்டு போனானே துட்டு கொடுக்கணும்னு அறிவில்ல. ஜொல்லு வடிந்து தொடச்சுக்கோ. உனக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லு. எனக்கு எதுக்குங்க பணம் எல்லாம்? சமையலுக்கு வந்த லெட்டர் எடுத்து பிரிச்சு சத்தமா படி நாங்கெல்லாம் கேக்குறோம். இன்னொரு லெட்டர் படிக்கிறதா? எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. இருந்தாலும் நான் படிக்கிறேன், அவ்வளவுதான். அன்புள்ள மகள் சமையலுக்கு அம்மா எழுதி கொண்டது. அம்மா, அம்மாவோட ஆசீர்வாதம் என்னைக்கும் உனக்கு இருக்கும். முதல்ல நீ உன் உடம்ப நல்லா கவனிச்சுக்க. உன் கூட வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் பகவான் நல்ல உடல் நலத்தை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். அப்பள கம்பெனி முதலாளி அம்மா பத்மாவதிக்கு என் வணக்கத்தை சொல்லிடு. அது சரிம்மா, உங்க அப்பள வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு அவங்க உழைப்புக்கான ஊதியத்தை கடவுள் கண்டிப்பா கொடுப்பான். அதை யாராலையும் தடுக்க முடியாது. உன்னால முடிஞ்சா அடுத்த மாசம் பணத்தை கொஞ்சம் சேர்த்து அனுப்பு. ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடவுள் என் மேல போட்ட பாரத்தை உன்னை தவிர வேற யார்கிட்ட சொல்லி அழ முடியும்? நினைச்சிரு. நீ உடம்ப பார்த்துக்க. இப்படிக்கு அம்மா. கவலைப்படாதம்மா, அடுத்த வாட்டி உனக்கு நிறைய பணம் அனுப்பி வைக்கிறேன்.
அடியே அடக்காதடி, அழு, நல்லா அழுது தீத்துடு. இந்த அழுக, கண்ணீர், சுகம், துக்கம் இதனாலதான் நாமெல்லாம் மனுஷங்களா இருக்கும். இதெல்லாம் இல்லாம போனா நாம மூச்சு விட்டுட்டு இருக்கிற வெறும் போனோம். அனாச்சாரம். ஒரு வேசி மகாகாளியை தொட்டுட்டா அவளை இழுத்து வெளியே ஏறிங்க.
எங்க என்ன விட்டுருங்க. என்ன காட்டு முன்னாடி தனங்க இது? நான் தெரியாம அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க சொல்றல, விடுங்க அவங்கள. காப்பாத்துங்கக்கா. சுவாமிஜி, அவங்க அப்படி என்ன பாவம் பண்ணாங்க? நான் தெரியாம செஞ்சுட்டேன். காளி மாதா உலகத்துல இருக்க எல்லாருக்கும் பொதுதானே. ஒரு பக்தியா அவங்கள தொடணும்னு நினைச்சாங்க, அவங்கள கும்பிடணும்னு நினைச்சாங்க. அது எப்படிங்க தப்பாக்கும்? இந்த மடத்தை நிர்வாகம் பண்ண மடாதிபதி நீங்க. சாமியை கும்பிடுறதுக்கு தரம் பிரிச்சு பாக்குறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லைங்க. இத பத்தி பேச உனக்கு அருகதை இல்ல. இந்த ஊரோட பாரம்பரியத்தை பத்தி உனக்கு தெரியாது. அந்த நடத்த கெட்டவ சாமி சிலையை தொட்டு எங்க பாரம்பரியத்தை அசுத்தப்படுத்திட்டான். நடந்தது எங்க அதிகாரத்து மேல ஏற்பட்ட கலங்கம். இது வெறும் ஆடை இல்ல, கழட்டி தூக்கி எறிய. இது ஆத்மா. யுக யுகமா இதான் உண்மை. இனி வரும் காலங்கள்லயும் இதான் நீடிக்கும். யாரும் மாத்த முடியாது. காலங்காலமா இந்த மக்களை கடவுளோட பேரை சொல்லி தானே கட்டி போட்டிருக்கீங்க. எல்லாரும் உங்களை மாதிரி இடைத்தரகர்களை தானே நம்புறாங்க. பக்தியை வியாபாரம் செஞ்சு பிழைக்கிற வியாபாரி தானே நீங்களாம். அதை இந்த மட ஜனங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எந்த காலத்திலயாவது வயக்காட்டுல இறங்கி வேர்வை செஞ்சு உழைச்சிருக்கீங்களா நீங்களா? எவ்வளவு உழைச்சு சம்பாதிச்சத பக்திங்கிற பேர்ல புடுங்கி திங்கிற பரதேசிங்க நீங்களா? பெண்ணை கடவுளா கும்பிடுவீங்க, அதே பொண்ணை நாயை விட கேவலமா நடத்துவீங்க. ஒண்ணு சொல்ற, நல்லா கேட்டுக்கங்க. நீங்க பக்திங்கிற பேர்ல செய்யற ஈன செயல் நிச்சயமா ஒரு நாள் உங்க கூட்டத்தையே அழிக்கும். வரம்பு மீறி பேசுற. நீங்க செய்யற இந்த அநியாயத்தை எவனாவது வந்து தட்டி கேட்டா ரொம்ப சுலபமா அவனை நாத்திகன்னு சொல்லிடுவீங்க. வெளிச்சத்துல பக்திமானாவும் கலாச்சார காவலர்களாகவும் வேஷம் போடுறவங்க மறுபக்கம் ரத்த வரி பிடிச்சுதானே இருக்கு. புரட்சி புரட்சி பண்ணலான்னு பாக்குறான். சுவாமிஜி, சுவாமிஜி, வேண்டாம் சுவாமிஜி. அவ சின்ன பொண்ணு, என்ன தெரியாம பண்ணிட்டா. இனிமே இப்படி பண்ண மாட்டா. விட்டுடுங்க சுவாமிஜி. அவளை மன்னிச்சிடுங்க சுவாமி. சொல்றல, இந்த விபச்சாரம் போன்ற நாய்கிட்ட சொல்லி வை. என்னை எதிர்த்து பேசிக்கிட்டு எவனாவது என் வழியில குறுக்க வந்தானா என்னால பொறுத்துக்க முடியாது. என்னை ஏண்டி இவ புரிஞ்சுக்க மாட்டா? ஏன் புரிஞ்சுக்க மாட்டா? தொழில் பண்றதோட நிறுத்திக்கணும். தொழில் பண்றதோட மீறி ஏதாவது பண்ண, இன்னொரு தடவை நீ அவன் கூட பேசுறத நான் பார்த்தேன்னு வச்சுக்க, உன் கண்ணை நோண்டி கைய வெட்டி நடுத்தருவுல பிச்சை எடுக்க வச்சிருவ. ஜாக்கிரதை. இங்க ஒருத்தையும் தொழில் பண்ண முடியாது. அனாவசியமா என்ன ஏண்டி சீன்றீங்க? மத்தவங்களுக்காக யோசிக்கிறத விடு. நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். அந்த சாமி கையில கால்ல விழுந்தாவது அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு. ஏன் சொல்றேன்னா அவர் ரொம்ப மோசமானவர். நீ ஒண்ணு எனக்கு புத்தி சொல்ல வேண்டாம். என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். உங்களை மாதிரி படிச்சவங்களுக்கெல்லாம் புத்தி சொல்ற அறிவு எங்களுக்கு எங்க இருக்கு? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், கேட்டுக்கங்க. நீங்க எல்லாம் டவுன்ல படிச்சவங்க, அதனால உங்களுக்கு எல்லாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஆனா இவனுங்க கடவுள் பேரை சொல்லி எவன் எது சொன்னாலும் நம்பிடுவானுங்க. பெரியார் சொல்லியே திருந்தாதவனுங்க நீ சொல்லியா திருந்த போறானுங்க. உலகத்துல மாற்றம் ஒண்ணுதான் மாறாதது, மத்தது எல்லாம் மாறும். இந்த ஊரும் மாறும். நீ வேணா பாரு, அந்த ஆளோட பேச்ச கேட்கிற இதே ஊரே அவரை துரத்தி அடிக்கும். மக்களை கடவுள் காப்பாத்துவாரு. இப்படித்தான் காலங்காலமா கடவுள் காப்பாத்துவாருன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடவுள் மனுஷங்களை காப்பாத்தின மாதிரியும் தெரியல, இந்த ஃப்ராடு சாமியார் பசங்க ஒழிஞ்ச மாதிரியும் தெரியல. மூடத்தனத்துக்கு அடிமைப்பட்டு போன இந்த ஜனங்க அந்த சாமியார் பைய பேச்ச கேட்டு உன்னை கொன்னாலும் கொன்னு போட்டுருவானுங்க. இந்த மாதிரி நாடு பூரா நடந்திருக்கிறத பேப்பர்ல பாத்திருப்ப. ஜாக்கிரதை. இது வரைக்கும் சாஸ்திர சம்பிரதாயம் சொல்லி உழைக்காம உட்கார்ந்து தின்றானுங்க. இந்த மட ஜனங்க அவங்களையும் நம்பிட்டு இருந்தா இன்னும் 2 தலைமுறைக்கு அப்புறம் அவனுங்க தான் கடவுள்னு சொல்லி நம்ப வச்சிருவானுங்க. அந்த சாமியார் மோசமானவன் தம்பி. இந்த ஜனங்க அவன் பேச்சதான் நம்புவாங்க. இனிமே அவங்கிட்ட நீ பிரச்சனை வச்சுக்காத. இந்த மாதிரி சோம்பேறிங்களை எல்லாம் வளர்த்து விடுறதே உங்களை மாதிரி அப்பாவி ஜனங்க தான். சாமிக்கு பூஜை பண்ற கையால உங்களை தொட்டு அனுபவிக்கலாம். ஆனா நீங்க வந்தா மட்டும் அபச்சாரம் அனாச்சாரம் ஆயிடும். உங்க மூடத்தனத்தை பயன்படுத்தி எப்படி எல்லாம் முட்டாளாக்கி வச்சிருக்காங்க. ஆனா நீங்க அவமானத்தை அங்கீகரிச்சு பயத்தோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. யோ, நீ பாட்டுக்கு வீரவசனம் பேசிட்டு போயிட்ட. எங்களை குழாயில தண்ணி பிடிக்க விட மாட்டேங்கிறாங்க, குளத்துல துணி துவைக்க விட மாட்டேங்கிறாங்க, கடை தெருவுக்கு போனா ஒரு பொருளும் கொடுக்க கூடாதுன்னு கட்டுப்பாடு போட்டிருக்காங்க. சோறு தண்ணி இல்லாம பட்டினி போட்டு சாகடிக்கிறது இல்ல, அவனுக்கு ஒரு கொடூர சந்தோஷம். அவங்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க, போய் மன்னிப்பு கேட்டுருங்க தம்பி. நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல புரிஞ்சுக்கங்க. சந்திரன், இந்த நாட்டுல சாமியாருங்க கலவரத்தை தூண்டி விடுறதுனால எவ்வளவோ அப்பாவி மக்கள் செத்து போறாங்களே, பேப்பர்ல படிக்கல?
அவங்கிட்ட பிரச்சனை வேண்டாம், நீ மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேக்குறதா? நானா? அந்த வேஷம் போடுறவங்க கிட்டயா? உணர்ச்சி வசப்பட்டு அறிவு கட்டத்தனமா பேசாத. நேத்து ராத்திரி நடந்தத நீ நேர்ல பாத்திருந்தீன்னா இப்படி எல்லாம் பேச மாட்டேன். சந்தியாவை கொடுமைப்படுத்தினத நீ பாத்திருந்தா உன் கண்ணுல ரத்தம் வந்திருக்கும். அவன் ரொம்ப கொடூரமானவன், நீ போய் மன்னிப்பு கேளு. மேல வா. நீ என்ன சொல்லணும்னு வந்தியோ அதை சொல்லிட்டு இங்க இருந்து போயிட்டே இரு. சுவாமிஜி, நேத்து நான் கொஞ்சம் அதிகமா உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். தப்பு இருந்தா மன்னிச்சிருங்க. ஆனா ஒரு விஷயம், நேத்து நடந்த அந்த சம்பவத்துல சந்தியா மேல எந்த தப்பும் இல்ல. ஒரு வேசிக்காக பெரியவங்களை பழிச்சு பேசுறது இன்னையோட நிறுத்திக்க. நெருப்பு தீபத்துல தான் எரியணும். அது நம்ம ஆடையில எரிய ஆரம்பிச்சா அது அணைக்க வேண்டியிருக்கும். சந்திரன், அழகான வானம், சுதந்திரமா பறக்கிற பறவைகள், மென்மையா நம்மளை வரட்டிட்டு போற இந்த காற்று, இந்த மாதிரி எல்லாம் நாம இருக்கக்கூடாதான்னு நான் ஏங்குறேன். ஆனாலும் நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நம்ம வாழ்க்கையில நமக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் கிடைக்கும் போது நமக்கு இப்படிதான் சந்தோஷம் கிடைக்கும். அதனால்தான் நீங்க சொல்றது ரொம்ப சரிதான் சந்திரன். இப்ப என் மனசு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா எனக்குன்னு எந்த ஆசைகளும் கிடையாது. ஒரே ஒரு லட்சியம் மட்டும் இருக்கு. என் மகன் நிலாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அதுக்காகத்தான் எவ்வளவு கஷ்டத்திலயும் இறுக்கி பிடிச்சு பணம் சேர்த்து வச்சிட்டு இருக்கேன்னு தெரியுமா சந்திரன்? அவளோட வாழ்க்கையில எந்த ஒரு நேரத்திலயும் அவ என்ன மாதிரி ஆயிடக்கூடாது. அது சரி சந்தியா, நீயே உன் பொண்ணை உன் கூடவே வச்சிருக்க. அவளை வேற எங்கேயாவது அனுப்பி படிக்கவே. இந்த சூழ்நிலையை விட்டு ரொம்ப தூரம். அது சரி, உனக்குன்னு சொந்தக்காரங்க உறவுக்காரங்க யாரும் இல்லையா? எனக்குன்னு யாருமே இல்லை. நான் ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கும்போதே எங்க அம்மா இறந்துட்டாங்க. எங்க அப்பா ஊர்ல மோளம் அடிக்கிறவரு. அதுல வருமானம் ரொம்ப கம்மி. இதுக்கடையில எங்க அப்பனுக்கு சாராயம் குடிக்கிற பழக்கம் வேற இருந்துச்சு. சம்பாதிக்கிறதெல்லாம் குடியிலேயே போயிடுச்சு. சாராயத்துக்காக என்னையும் வித்துட்டான். ஒரு நாள் செத்து போயிட்டான். நடந்த கதையெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு, நடக்க போறத பேசலாம். சந்திரன், என் பொண்ணு கூட உங்களை மாதிரி நிறைய படிக்கணும், பட்டெல்லாம் வாங்கணும். அவளுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். பெரிய குடும்பத்துல கட்டி கொடுக்கணும். அவ நல்லபடியா வாழணும். சந்திரன், நான் ஆசைப்பட்டதெல்லாம் கண்டிப்பா நடக்கும்ல? நடக்கும் சந்தியா, நிச்சயமா நடக்கும். நீ நினைச்சதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும். மன்னிச்சிரு சந்தியா, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு நான் உன்னை தொட்டு பேசிட்டேன். நான் அவ்வளவு சொல்லியும் நீ அவன் கூட போயிருக்க. உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? இங்க நான் உன்னை என்ன பண்ணாலும் எவனும் கேட்க முடியாது. உனக்கு எது அழகுன்னு நீ நினைக்கிறியோ அதை அறுத்தெறிஞ்சு ஒன்னா படமாக்கி வீதியில ஓட விட்டுருவேன். சுவாமிஜி, நான் இப்ப என்ன தப்பு பண்ணிட்டேன்? எதுக்காக கோவப்படுறீங்க? ஏண்டி பேசி பத்தினியா வாழலான்னு ஆசைப்படுறியா? உன் நாடகத்தெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஆம்பளைங்களோட கட்டில்ல ஏறுறது மட்டும்தான் உன் வேலை.
சைக்கிள்ல ஏறதில்ல. இந்த ஊர்ல ஒரு தூசி இடம் மாறணும்னா கூட என் அனுமதி இருந்தாதான் முடியும். என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். உங்க பேச்ச கேட்டு நடக்கிறேன் சுவாமிஜி, உங்க பேச்ச கேட்டு நடக்கிறேன். ஏண்டி வேசி நாய், அந்த வெளியூர்காரனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து இந்த ஊரை கடவுளா மதிக்கிற என்ன பார்த்து கேள்வி கேட்டிருப்பான். பல ஆயிரம் வருஷங்களை அனுபவிக்கிற உரிமடி திடீர்னு ஒருத்த வந்து என்ன பார்த்து கேள்வி கேட்டா நாங்க அதையெல்லாம் விட்டுட்டு போயிட முடியுமா? சின்ன பையன் கேக்குதா? என்ன வயசானவன் நினைச்சிட்டேன். இங்கே இப்பவே என் வேகத்தை காட்டுறேன், தாங்குறியான்னு பாப்போம். இனி அவன் நினைப்பே உனக்கு வரக்கூடாது. ஜெய், அவன் நாட்டம் உன் மேல அடிக்குது. இந்த சுவாமிஜியின் சல்லாப சாகசங்கள் சந்தியாவோடு மட்டும் நிற்காமல் அந்த ஊரையும் சுற்றி சுற்றி வந்தது. ரங்பூர் போன்ற அறியாத மக்கள் நிறைந்த கிராமங்களில் இவர்களை போன்ற சாமியார்கள் கடவுளாகத்தான் கொண்டாடப்பட்டார்கள். உங்க முன்னாடி நிக்கிற இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. இதோ இந்த பையன் நம்ம ஊருக்கார பையன், ஆனா இந்த பொண்ணு அசலூர்கார பொண்ணு. விஷயத்த சொல்லு சுவாமிஜி. இப்போ இதுல பிரச்சனை என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் ஒரே கோத்திரத்தை சேர்ந்தவங்க. சாஸ்திரப்படி இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி முறையாகிறாங்க. அதை இவன் கிட்ட எடுத்து சொன்னப்ப இவன் கேட்கவே இல்லை. அதையும் மீறி அந்த பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணது மிக பெரிய பாவ செயல். அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, அவன் கருவை இப்ப இந்த பொண்ணு வயித்துல சுமந்துட்டு இருக்கா. நான் தப்பா பேசினா மன்னிச்சிருங்க சுவாமிஜி. இந்த அறிவியல் காலத்துல குளம் கோத்திரம்னு சொல்லி எங்களை பிரிக்க பாக்குறது மடத்தனமா இருக்குது. இந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு அந்த ஊர்க்காரங்களுக்கும் இதுல எந்த தப்பும் தெரியல. உங்க பேச்ச கேட்டுட்டு இருக்கிற நம்ம ஊருக்காரங்க தான் அறிவுல பின்தங்கி இருக்காங்க. சுவாமிஜி, அவங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டாங்கன்னு நம்ம ஊர்க்காரங்க சொன்னாலும் பாவம் அந்த பொண்ணு வயிற்று வாழ்ற குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு? அந்த குழந்தைக்காகவது இவங்களை மன்னிச்சு விட்டுருங்க சாமிஜி. அந்த பையன் சொல்றது ரொம்ப சரி சாமிஜி. இந்த பொண்ணு ஊருக்காரங்களுக்கு பெரிய மனசு நம்மளுக்குள்ளே நினைக்கும் போது ரொம்ப வெக்கமா இருக்கு சாமிஜி. அசுரர்களை அழிப்பவளே, பக்தர்களை காப்பவளே, ஜெய் மகாகாளி. எல்லாரும் உங்க வீட்டுக்கு போங்க. நல்லா தெரியும் பார்த்தா கண்டிப்பா நல்லது பண்ணுவாருப்பா. என்னதான் பண்ண போறாரு தெரியல. நல்லவளுக்கு உதவி பண்ணாம கட்டாள உதவி பண்ணாரு போல இருக்கு. சிரிக்காதீங்களா யாரும். சுவாமிஜியின் அந்த கொடூரச் செயல் காலத்தின் பக்கங்களில் இருந்து மெல்ல மெல்ல மறைகிறது. ரங்பூரும் லால்பத்தியும் பழைய நிலைக்கு மெதுவாக திரும்புகிறது. அந்த நிலை நீண்ட நாள் நீடிக்கவில்லை. ஒரு நாள் சந்தியாவின் வாழ்வில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நிகழ்கிறது. யாருமில்லாத அனாதையாகிவிட்ட அவளுக்கு ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்தை சந்திரன் தன் கையோடு கொண்டு வருகிறார். சந்தியாவுக்கே ஆச்சரியம்.
யாருக்கோ கொடுக்க வேண்டிய கடிதத்தை சந்திரன் தவறி தனக்கு எடுத்து வந்து விட்டானோ என்று. சந்தியா சந்தேகப்பட்டது போல இல்லாமல் கடிதம் அவள் பேருக்கே வந்திருந்தது. அரைமனதோடு கடிதத்தை வாங்கி பார்க்கிறார். பாவம், அவளால் பார்க்க மட்டும்தானே முடியும், படிக்க முடியாதே. இதுவரை எங்களுக்கு வந்த கடிதங்களை கேட்டு நீ ரசித்தாய். இன்று உனக்கு வந்திருக்கும் கடிதத்தை நாங்கள் ரசிக்க வேண்டும். எப்போதும் போல் சந்திரனை படிக்கச் சொல் என்று சொல்லி அவளை நிர்பந்திக்கிறார்கள். சந்தியாவும் கடிதத்தை சந்திரனிடம் கொடுத்து படிக்கச் சொல்கிறாள். கடிதத்தில் என்ன இருக்கிறது, யார் அதை எழுதினார்கள் பார்ப்போமா? மென்மையான இதயம் உள்ளவங்க முள்ளு குத்துனா கூட முள்ளு மேல கோவப்பட மாட்டாங்க. ஆனா கொடூரமான மனசு உள்ளவங்க பூ பட்டா கூட அந்த பூவை கசக்க எரிஞ்சிருவாங்க. நாட்டுல கெட்டவனுங்க அதிகமாயிட்டாங்கன்னு சொல்றேன். சந்தியா, நீ ஒரு அழகான ரோஜா. அதுல இருக்கிற வாசம், அதோட நிறம், அதோட மென்மை எல்லாமே பொங்கிட்டையும் இருக்கு. அதனால நீ ஒரு ரோஜா தான். இருளாய் இருந்த என் வாழ்வில் சுடராய் வந்தவள் நீ. வாசம் என்னவென்று அறியாத என் அருகில் மல்லிகையாய் பூத்தவள் நீ. கவிஞர் சொன்னது போல் உன்னை பார்த்த போதுதான் நான் என்னை உணர்ந்தேன். என் இதயத்திற்குள் இசை மீட்டும் என் நினைவுகள் உன்னை நினைத்தே ஸ்ருதி சேர்க்கின்றன. எனக்குள் காதல் பொங்கி வழிந்து உன்னை தழுவ துடிக்கின்றது. என்னது காதல் வழியுதா? அது ரொம்ப ரொம்ப ஆழமான காதல். ஆழவரையா? குறுக்க பேசாத, கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். படிக்கிறேன். படி படி. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்ணு திறந்து பார்த்தா தூரமா தெரிகிற உன்னோட நிழல் என்ன பார்த்து சிரிக்குது. என் மேல இருக்க காதல் இல்ல, ஏதோ ஒரு கோவத்துல. கோவமா? ஒண்ணுமே புரியல. எதுக்கு கோவம்? அவனே சொல்லுவான். ஓ, நான் ஏதோ நீ என்னதான் திட்டியோன்னு நினைச்சேன். படிக்கணுமா வேண்டாமா? நீ மேல படி. இது கூட புரியாம எப்படி இவ்வளவு பெரிய பொண்ணானா? இதுல ஒரு பிள்ளை வர பெற்றிருக்கா. அதுக்கப்புறம் உன்னை அடையணும்னு என் இதயம் துடிக்க ஆரம்பிச்சது. உன்னை நோக்கி ஓடி வர ஆரம்பிச்சேன். கால் தடுக்குச்சு, கீழே விழுந்த, காயப்பட்டது, ரத்தம் வந்தது, எதையுமே பொருட்படுத்தாம உன்னை நோக்கி ஓடி வந்துகிட்டே இருந்தேன். அந்த ஓட்டம் உன் வீட்டை பார்த்ததும் தான் நின்னுது. உன் வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு வழியும் தேடினேன். ஆனா அங்க வழி இல்லை. ஏன்னா அங்க நாலா பக்கமும் செவுரு மட்டும்தான் இருந்தது, கதவுகளே இல்ல. அதுல யாரும் நுழைஞ்சிடக்கூடாதுன்னு நீ கதவுகளே வைக்கல. சந்திரன், அது எங்க எழுதிருக்கு? எங்க எழுதிருக்கா? இங்க. இங்கயா? மேல படிக்கலாம். அதுக்கப்புறம் இதயமும் சேர்ந்ததுனால கையும் கையும் இணைஞ்சது. என்னைக்குமே கைவிடாத ஒரு பயணமும் தொடர்ந்தது. அந்த பயணத்தோட முடிவு காதலா மட்டும்தான் இருக்கும். காதல், கடைசி வரைக்கும் காதல். இப்படிக்கு பெயர் எழுதாத காதலன். அட கடவுளே, இது லெட்டரா இல்ல கவிதையா? எஸ் சந்தியா, இந்த லெட்டர் எழுதினவன் உன் லவர் கிடையாது, ஏதோ திருட்டு பையன். யாரோ கவிஞர் எழுதின கவிதையை திருடி லெட்டர்னு சொல்லி உனக்கு எழுதி அனுப்பி வச்சிருக்கான். மயங்கிடாத. உனக்கு போறாமல உள்ளுக்குள்ள போசங்குதுன்னு. இந்த லெட்டரை பார்க்கும்போது எவனோ கஷ்டத்தை சொல்லி எழுதி இருப்பான்னு நினைச்சேன். இது என்னமோ காதல் கடிதமா எல்லாம் இருக்கு. நம்ம ஏரியாவுக்குள்ள இந்த மாதிரி வர்ணிச்சு எழுதுறதுக்கு எவன் இருக்கான்னு தெரியலையே. ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரியுது. நம்ம சந்தியாவ எவனோ ஒருத்தன் உயிருக்கு உயிரா காதலிக்கிறான்னு நான் நினைக்கிறேன். ஏன் சந்தியா, இந்த லெட்டரை தம்பி படிச்ச உடனே உன் உடம்புக்குள்ள ஏதாவது பொங்குன மாதிரி இருந்துச்சா? மேல வரைக்கும் அப்படியே சில சில சிலதுன்னு இருந்துச்சு. எவனோ ஒரு முட்டா பையன் எழுதிருக்கான். அதுக்கு போய் இப்படி உருக்கி உருக்கி லெட்டர் எழுதுறதுக்கு அவன் என் கூட வந்து படுத்துட்டே போயிருக்கலாம். அட, அவன் இப்படி மூளைய கசக்கி கசக்கி பெரிய பெரிய வார்த்தைகளா பொறுக்கி போட்டு இப்படி எழுதுனதுல என்ன பிரயோஜனம்? ஆனா ஒரு விஷயம் சந்திரன், உன் கையாலேயே உள்ள வச்சுடு. என்ன பண்றா பாத்தீங்களா? ஒருத்தர் ஃபீல் பண்ணி லெட்டர் எழுதிருக்கா. நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காத. சந்தியாக்கு காதல் கடிதாசம் வந்திருக்குல்ல. என்னடா இப்படி சொல்ற? சரியான கேட பயலா இருக்கேடா. வெட்டியா குடிச்சிட்டு வீணா வளர்றீங்க.
உங்களால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம போச்சு. இப்படியே போனா உங்க 2 பேரையும் துரத்தி விட்டுட்டு எனக்கு சேவை செய்ய 2 பொட்ட நாய்களை கொண்டு வந்து வச்சுக்க வேண்டியதா இருக்கும். சுவாமிஜி, நீங்கெல்லாம் ரொம்ப பெரியவங்க. நீங்க சொன்னா எல்லாமே சரியாதான் இருக்கும். எப்பவுமே பழசு புளிக்கும், புதுசு தானே இனிக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் சாமிஜி. அன்னைக்கு சந்தியாவை நீங்க தப்பு பண்ணிட்டு மன்னிச்சிடுங்க சுவாமிஜி. மறுபடியும் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் சுவாமிஜி. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த சந்தியா இருக்காளே, அவளை தேடி சொந்தக்காரங்கன்னு எந்த நாதி வந்ததில்லை. ஆனா இப்போ அவளுக்கு லெட்டர்லாம் வந்துகிட்டு இருக்கு. காதல் கடிதமா? அதுவும் அவளை உருகி உருகி ஒருத்தன் காதல் பண்றானா? என்னடா சொல்ற? யார் அந்த லெட்டர்லாம் அனுப்புனா? அந்த லெட்டர்ல லாசமே இல்ல. யார் எழுதி இருக்காங்கிறது தான் இப்ப தெரியல சுவாமிஜி. நேர்ல வந்தாது ஏதாவது சந்தோஷம் கிடைக்க போகுது. லெட்டர்ல அவனுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னே தெரியல. அது அவளுக்கு அப்ப தெரிஞ்சிருக்குல்ல. இது வரைக்கும் எல்லாம் லெட்டர்ல தானே போய்கிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த தபால்காரன் தான். கண்ணுக்குள் காட்சியாய் நீ வந்து இறங்கினாய். உன்னை இழக்காமல் இருக்க கண்ணை திறக்காமல் இருப்பேன். கண்ணுக்குள் இறங்கிய உனக்கு இந்த கௌரவம் என்றால் நீ என் இதயத்தில் இறங்கினா இறுதி வரை உன்னை காக்க உயிரையும் தருவேன். மரணத்தின் நிழல் கூட உன்னை தொடாது காப்பேன். இப்படிக்கு உன் பெயர் வெளியிடாத காதலன்.
என்னம்மா என்னம்மா என்னாச்சு? என்ன நடந்தது? என்ன சொல்ல? என்ன என்னாச்சுமா? பதட்டப்படாம நடந்தது சொல்லு. என்ன விஷயம்? என்னாச்சு? எப்படி சொல்றது? எனக்கு காதல் வந்துருச்சு. என்ன சொல்ற? காதல் வந்துருச்சு. இங்க பாரு சந்தியா, சும்மா எதையாவது நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்காத. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு காதல்லாம் கடிதத்துல மட்டும் தாண்டி வரும். எவனாவது உன் கூட சந்தோஷமா இருந்துட்டு போனவன் உன்னை பத்தி புகழ்ந்து 4 வார்த்தை எழுதி இருப்பான். அதை நம்பிட்டு நீ அவன் கூட போனீன்னா 4 நாள்ல உன்னை துரத்தி விட்டுடுவான். ஞாபகம் வச்சுக்கோ. என்னுடைய வாழ்க்கையில நான் எத்தனை காதல் கடிதத்தை பார்த்திருக்கேன். அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தேன்னா என்னோட பழப்பு என்னடி ஆகுது? நான் அந்த காதல் கடிதத்தை பத்தி சொல்லலக்கா. நீ சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியலையே. நம்ம சந்திரன் அந்த போஸ்ட் ஆமாங்க, சந்திரன் கார் வைக்கிறக்கா. சந்திரன் என்னோட கனவு. என்ன நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோ. நமக்கு நிறைய கனவுகள் வரும். ஆனா என்னைக்குமே அது நமக்கு பலிக்காதுமா. இந்த நரக வாழ்க்கையில இருந்து விடுபடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற உனக்கு அந்த லெட்டர் சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. அதனாலதான் அவன் உன் கனவுல வந்திருக்கான். அவன் வெறும் போஸ்ட்மேன் மட்டும்தாம்மா. எங்கிருந்தோ யாரோ எழுதின லெட்டரை அவன் நம்ம கிட்ட கொண்டு வந்து படிச்சு காமிச்சிட்டு போறான், அவ்வளவுதான். ஆனா நீ என்ன நினைச்சுக்கிட்ட? அந்த போஸ்ட்மேனே உனக்கு லவ் லெட்டர் எழுதின மாதிரி நீ கற்பனை பண்ணிருக்க. அதனாலதான் உனக்கு இப்படி எல்லாம் கனவு வந்திருக்கு. எனக்கு சந்திரன் ஞாபகமாவே இருக்குக்கா. இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தது இல்லக்கா. இப்ப நான் என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்? எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ உன் மனசு துடிக்குது, உன் உடம்பு சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உனக்கு ஒரு துணை தேவை. ரூம்ல ஒரு கஷ்டம்
கஷ்டமா இருக்கா? லெட்டர்ல எழுதணும்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க கூட போய் என்னக்கா நீங்க போய் உடம்பு சுகத்தை பத்தி பேசுறீங்க? நான் என் மனசு துடிக்கிறது உங்ககிட்ட சொல்ல வந்தேன். அது நீ புரிஞ்சுக்கலக்கா. என் காதல உன்னால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் நினைச்சாரு. நீ இப்படி சொல்லிட்டியாக்கா. அப்ப இதுக்கு என்னதான் பண்ண போற? என்ன பண்றது? வாங்க வாங்க வாங்க, சந்தியா உங்களுக்காக காத்துட்டு இருக்கா. வந்து அனுபவிச்சுட்டு போங்க. வாங்க. வேற என்னக்கா பண்றது? இதுதானே நம்ம தலைவிதி. சந்தியா, நான் சொல்றத கேளு. உனக்கு தூக்கம் வரல? சரி, இப்படி வந்து என் மடியில படுத்துக்கோ. உனக்காக நான் ஒரு பாட்டு பாடுறேன். சின்ன வயசுல எங்க அம்மா எனக்காக பாடின பாட்ட இப்ப நீ தூங்கறதுக்காக நான் பாடுறேன். தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே, அமைதியும் நெஞ்சில் நிலவட்டுமே. அந்த தூக்கமும் அமைதியும் நானானால் உன்னை தொடர்ந்திருப்பேன், என்றும் துணையிருப்பேன். தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே, அமைதியும் நெஞ்சில் நிலவட்டுமே. அந்த தூக்கமும் அமைதியும் நானானா சந்திரன், வெளியில வந்துடாதீங்க. உங்களை நேர்ல பார்த்து பேசுற தைரியம் எனக்கு இல்லை. எனக்கு கடிதாசி வந்தப்போ அதை நீ பிரிச்சு படிச்சப்போ அதை கேட்கிறப்போ நீயே எனக்கு சொல்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு நல்லா தெரியும் அது வேற எவ்வளோ எழுதினாலும். இருந்தாலும் அந்த நேரத்துல அது நீயே எழுதுனதா நினைச்சுக்கிட்டேன். என் வீதி கடிதாசு போட்டவும் கூட எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. இந்த கல்யாணத்தையும் பொண்ணு நிலாவுக்காக தான் நான் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒண்ணு என் மனசுக்குள்ள இருக்கிறது உங்ககிட்ட சொல்லணும்னுதான் உங்களை தேடி வந்தேன் சந்திரன். ஒரு பக்கம் மனசுக்குள்ள பயந்தாலும் எப்படியாவது உங்ககிட்ட சொல்லி ஆகணுங்கிற தீர்மானத்தோட வந்திருக்கேன். அதை கேட்டு நீங்க என் மேல கோவப்படக்கூடாது. நீங்க எங்களுக்கு எவ்வளவோ பண்ணிருக்கீங்க சந்திரன். உங்களை சந்திச்சதுல இருந்து எங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த வெளிச்சத்துல எங்களால பணம் விட்டு சிரிக்க முடிஞ்சது. ஒரு இனிமையான எதிர்காலத்தை பார்க்க முடிஞ்சது. காதல உணர முடிஞ்சது. ஒரே முறை தப்பு இழந்து போச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சுகமான தவறு. அந்த உங்ககிட்ட சொல்லலைன்னா என் ஆத்மா சொன்ன கிடையாது. சந்திரன், நான் உன்ன இருக்கிறேன், காதலிக்கிறேன். ஆமா சந்திரன், உங்களை காதலிக்கிறேன். உங்களை ரொம்ப காதலிக்கிறேன். மனப்பூர்வமா காதலிக்கிறேன். அந்த காதலான பழைய வாழ்க்கையில மறந்துட்டேன். புது சந்தியாவா ஒண்ணு
உணர்றேன் சந்திரன். அந்த காதலால எனக்குள்ள இருக்கிற கல்லப்பை நான் புனிதமாயிட்டு தான் நினைக்கிறேன். இந்த காதல் என் தாய்மை உணர்வை புதுப்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் சந்திரன், நினைக்கிறேன். இந்த காதலுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு பாத்தீங்களா? என் மகளை ஒரு தொழியா நேசிக்கிறவங்க கிட்ட இந்த உண்மையை எனக்கு சொல்லணும்னு இங்க வந்திருக்கேன் சந்திரன். அதுக்கு முன்னால ஒரே ஒரு உண்மையை நீங்க எனக்கு சொல்லணும். எனக்காவது உங்க மனசுல எனக்குன்னு ஒரு இடம் இருந்ததா சந்திரன்? இடம் இருந்ததா சொல்லுங்க. எப்பவாவது ஒரு நொடியாவது உங்க மனசுக்குள்ள நீங்க என்ன நினைச்சு பார்த்திருக்கீங்களா சந்திரன்? உங்க மனசுல இடம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அதையாவது என்கிட்ட மனசை திறந்து சொல்லுங்க சந்திரன். எனக்காக உங்க மனசுல இடம் இருந்ததா சொல்லுங்க. சரியா 2 நாள் ஆச்சு. அதுல இந்த இடத்துக்கு யாருமே வரல. இப்படியே போச்சுன்னா நம்ம சாப்பாட்டுக்கு சிங்கி அடிக்க வேண்டியதான். சீக்கிரமா ஏதாவது முடிவெடுங்க. சந்தியா, இப்படிதான் நடக்கும் எனக்கு தெரியும். உன்னோட முடிவை நீ மாத்திக்க. நம்மள மாதிரி இருக்கிற பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்கு எவனும் வரமாட்டான். ஏன் அந்த கடவுளே காப்பாத்த வரலையே? உனக்கு வந்த லெட்டர் எல்லாம் பொய். எவனோ ஒருத்தன் வேணும்னே உனக்கு லெட்டர் எழுதி போட்டு விளையாடி இருக்கான்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். வீணா மனசுல கற்பனை எல்லாம் வளர்த்துக்காத. நம்மளோட தலையெழுத்து கடைசி வரைக்கும் இந்த இடத்துல இருந்து வர்றவனுங்களை சந்தோஷப்படுத்திட்டு நாம சாகணும். அவ்வளவுதான். புரியுதா? அவன் உண்மையானவனா இருந்திருந்தா இந்த நேரத்துக்கு இங்க வந்து அந்த சாமியாரையும் மீறி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட்டு போயிருக்கலாம்ல. உனக்கு இந்த இடத்துல என்ன குறைச்சலா இருக்கு சந்தியா? சாப்பிட சாப்பாடு இருக்கு, கட்டிக்கிறதுக்கு துணி இருக்கு. இதை விட வேற என்ன வேணும்? இப்படி ஒரு இடத்துல நமக்கு வேசியா வாழ்க்கை அமைஞ்சதுக்கு அப்புறம் வேற எதுக்கு நம்ம பேராசைப்படக்கூடாது? நான் பேராசைப்படுறேனா? நீங்களாக்க இதெல்லாம் பேசுறீங்க? நீங்களா உன் வயிற்றுல பிறக்கலன்னாலும் மனசார ஒன்னுதானே அம்மாவா நினைச்சிட்டு இருக்க. நீங்க எப்படிலாம் பேசும்போது என் மனசுக்கு ரொம்ப பாரமா இருக்கு. பாரமா இருக்கு. உங்ககிட்ட எதையாவது மறைச்சிருப்பேனாக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த நாள் பதில பொருந்து பெரிய பாவமா நினைக்கிறேக்கா. என் முடிவை மாத்திக்கன்னு சுலபமா சொல்லட்டேன். அப்படி நான் மாத்திக்கிட்டேன்னா என் பொண்ணோட கதி எனக்கு ஆகும். அவளுக்கு விதி விட்ட வழிதானா? மனசார சொல்லு. என் பொண்ணு என்ன மாதிரியே பேசி ஆகணுமா? சொல்லுக்கா, சொல்லு. இந்த முடிவு என்னால மாத்திக்க முடியாதுக்கா. இது என் பொண்ணுக்காக எடுத்த முடிவு. ஒரு அம்மாவா இருந்து எல்லாத்தையும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். என்ன பார்த்து நீங்க பேராசைப்படுறேன்னு கேக்குறீங்கல்ல. என் பொண்ணுக்காக எடுத்த முடிவை நான் மாத்திக்கவும் மாட்டேன். முன்ன வச்ச கால பின்னால வைக்கவும் மாட்டேன். என் பொண்ணோட எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டியது என் கடமை. நேரத்துக்கு தெய்வமான துர்கைக்கு பக்தியா இருந்துகிட்டு கோழத்தனமா என்ன தடுக்கிறீங்களே? இது உனக்கே நல்லா இருக்காக்கா? இந்த சாக்கடையில கடந்து கடந்து பழக்கப்பட்ட போன உனக்கு இதை விட்டு போக மனசு இல்லை. அதனாலதான் எப்படி சொல்றேன். நீ கும்பிடுற துர்கையே எனக்கு சக்தி கொடுப்பா. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையறத அந்த சுவாமிஜி தடுத்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். சுவாமிஜி வந்துட்டார். சுவாமிஜி, அவ தெரியாம தப்பு பண்ணிட்டா. இனிமே அப்படி நடக்காது. அவளை ஒண்ணு பண்ணிடாதீங்க சுவாமிஜி. வேண்டாம், அவளை விட்டுடுங்க சுவாமிஜி. இனிமே அப்படி பண்ண மாட்டா சுவாமிஜி. அவளை தண்டிக்காதீங்க சுவாமி.
வேண்டாம் சுவாமிஜி அவளை விட்டுடுங்க. குழந்தைக்கு சொல்ற மாதிரி படிச்சு சொன்னல. இருந்தாலும் நீ அவன் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன மறுபடியும் அவமானப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடி போலாம் நினைக்கிறியா? படைக்கிறது வேணா கடவுளா இருக்கலாம், ஆனா இங்க எப்படி வாழணும்னு நிர்ணயிக்கிறது நாங்க. உன் குழந்தைக்கு உன்ன மாதிரியே தேவடியால தாண்டி போக. உன்னாத்த எடுத்த வாயால என் பொண்ணை பத்தி பேசாதடா நாதாரி. பொறுக்கி பயல, என்னடா பாக்குறவன்? எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சாமி பேரு சொல்லி இந்த அப்பாவி மக்களை மயக்கி வெக்க இல்லாம ஏமாத்தி பொழைக்கிறியடா. பகலெல்லாம் பூஜை, ராத்திரியில பஜனையா? இதுல எங்கடா இருக்கு உங்களோட சாமி பக்தி? மணி அடிச்சுக்கிட்டு சங்க ஊதிக்கிட்டு புரியாத பாஷையில மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கேட்டா பூஜைங்கிறீங்களே. ஆனா ராத்திரி ஆனா ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அவ வயிற்றுல மிதிச்சு அவளை கதற துடிக்க வச்சு நீ ஒரு பெரிய ஆம்பளை நிரூபிக்கிறியோ? உனக்கு வெக்கமா இல்ல? நீ சும்மா இருக்கா? நான் அவகிட்ட பேசணும், நீ தடுக்காத போ. நீ என்ன பார்த்து என்னடா சொன்ன? என்ன பார்த்து என்ன சொன்ன? எப்படியா பேசி? ஆமா, நீ சரியான ஆம்பளையா இருந்தா போ, போய் உங்க அம்மா கிட்ட தங்கச்சி கிட்ட சொல்லு. தினம் ராத்திரி நீ இந்த பேசிக்கிட்ட வந்து படுத்துட்டு போறாங்க போய் சொல்லு. எங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்து உங்களுக்கு அசைக்கமாக தெரியும். அந்த அசைக்கத்தோட படுத்து நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க. அப்ப எங்க போச்சு புனிதம்? உன்னால என் உடம்பை மட்டும்தான் கலங்கப்படுத்த முடிச்சது, என் மனச. நீ மட்டும் இல்ல, உன்னால படைக்கப்பட்ட கடவுளே வந்தாலும் என் மனசை கலங்கப்படுத்த முடியாது. அந்த மனசை தொட முடியாது. போடா இங்க இருந்து. ஆனா போறதுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்டுட்டு போ. உன்னை இவ்வளவு நாள் சகிச்சுக்கிட்டது பயந்துகிட்டு இல்லடா, பயந்துகிட்டு இல்ல. போய் உன்னால முடிஞ்சதை புடிக்க கூட. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட ஊத்த வாயால என் பொண்ணை பத்தி இனிமே தப்பா பேசின இழுத்து வச்சு கடிச்சிடுவேன், கடிச்சு தப்பிடுவேன். நீ ஆம்பளங்கிறதுக்கு எது காரணமா இருக்கோ அதை அறுத்தெடுத்து நடு வீதியில உன்னை அம்மனமா ஓட விட வேண்டாம். வெளியில போ. இனிமே உன் வாழ்க்கையில நீ இந்த தேவடியா கிட்ட வாங்கின அடிய மறக்கவே முடியாது. வெளியில போடா. ஒண்ணு சொல்லி கேட்டுக்கோ, இந்த லால் பத்தி எங்க சொந்த வீடுடா. உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற கோயிலுக்குள்ள நான் வரக்கூடாதுன்னு சொன்னல. இந்த நிமிஷத்துல இந்த லால் பத்திக்குள்ள உன்ன மாதிரி கம்நாட்டிங்க வரக்கூடாதுன்னு நான் தடை விதிக்கிறேன். இவனை கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளிக்காத முடக்கா. வெளியில போடா. காலங்காலமா ஏமாத்தி பழைக்கிற எச்சக்கல்ல நாய் என் பொண்ணை பத்தி பேசுறது கூட கேட அருகதா இருக்கு. என்ன கொழுப்பு இருந்தா சொல்லுவோம், நான் கருக்காம விட மாட்டேன்டா, விட மாட்டேன். என் பொண்ணை பத்தி பேசுற கடவுளே, என்னையே இந்த உலகத்துல படைச்ச, ஏன் படைச்சதுதான் படைச்ச. என் நெஞ்சுக்கு ஏன் துடிப்பை கொடுத்த, ஏன் எதுக்காக அறிவு கொடுத்த. ஒவ்வொரு படைப்பிலையும்
உன்னோட கைவண்ணம் இருக்குன்னா அப்புறம் ஏன் நீ நல்லதையும் படைச்ச கெட்டதையும் படைச்சிருக்க. நீ படைச்ச மனுஷங்களுக்கு நல்லது நடக்கணும்னா உலகத்துல கெட்டதை படைக்காமலே இருந்திருக்கலாம்ல. உன் பேரு சார் நடக்கிற அக்கிரமங்களை எல்லாம் சகிச்சுக்கிற அப்பாவி மக்கள் குற்றவாளி இல்லை, நீதான் குற்றவாளி. நல்லவங்க இந்த உலகத்துல ரொம்ப நாள் நல்லா வாழ்றது இல்லை. அதே மாதிரி குற்றம் செய்யறதைய தொழிலா வச்சிருக்கிற கெட்டவங்க சமுதாயத்துல கஷ்டப்படுறதும் இல்லை. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? படைச்சவன் நீதான் காரணம். நீதான் காரணம். சந்திர தம்பி எல்லாம் போச்சு, எல்லாம் குடி முழுகி போச்சு. என்னாச்சு? இது வரைக்கும் ஒண்ணும் ஆகல, இனிமே ஆக போறது நினைச்சாதான் பயமா இருக்கு. அந்த லல்லன் பையன் குடி போதில உளறிட்டு இருந்ததை நான் கேட்டேன். சாமிஜி அவங்க ஆளுங்களை கூட்டிட்டு போய் சந்தியாவை கொலை பண்ண போறாங்களா, இந்த ஊரைய தீ வச்சு கொளுத்த போறாங்களா. நீ தான் ஏதாவது பண்ணி தடுத்து நிறுத்தணும். இப்போதைக்கு நீ ஒருத்தன் தான் எங்களுக்காக அந்த சாமிஜிய எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியவன். ஏதாவது பண்ணு சந்திர தம்பி, நீ ஒருத்தன் தான் எங்களை காப்பாற்ற முடியும். ஏதாவது பண்ணு, சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க.